HRO டிடெக்டிவ் செய்திகள். இன்று HRO சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் இன்று 11/10/25 அன்று மாலை சுமார் 7 மணி அளவில் முத்தியால்பேட்டை மணியன் பிரிண்டர்ஸ் மாவட்ட தலைவர் என். சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள்: 1. விழுப்புரம் மாவட்ட நூலகர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதால் HRO சார்பாக நமது பழைய நூலக கோரிக்கை சம்பந்தமாக எடுத்து கூறுவதாக முடிவெடுத்து உள்ளோம். கோட்டக்குப்பம் நகராட்சி உட்பட்ட பெரிய முதலியார் சாவடி மற்றும் சின்ன முதலியார் சாவடி வரை விடுபட்ட வடிகால் 2022, 2023, 2024 ஆகிய 3 ஆண்டுகளாக பல போராட்டங்கள் நடத்தி அவர்கள் செய்து கொடுப்பதாக கடிதம் பெறப்பெற்றும் இன்று வரை எந்த வேலையும் நடைபெறவில்லை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர் கவனத்திற்கு கொண்டு செல்வது என்று முடிவு செய்யப்பட்டது. கோட்டக்குப்பம் பகுதிக்கு உட்பட்ட சின்ன முதலியார் சாவடியில் தங்கும் விடுதி என்ற பெயரில் நடத்தப்படும் விபச்சார விடுதிகளை அகற்ற வேண்டும். மேலும் புதிய விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. ஜமியத் நகர் பகுதி பெஞ்சல் புயல் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க ECR சாலையை கடந்து செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. ஆகவே அது சம்பந்தமாக மக்கள் குறைதீர்வு முகாமில் மனு கொடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் புதிய ரேஷன் கடை அமைத்து தருவதாக கூறியிருந்தார். இது சம்பந்தமாக வட்ட வழங்கல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. இதுவரை எந்த வேலையும் நடைபெறவில்லை. நெடுஞ்சாலைத்துறையில் பல ஆண்டுகளாக மழை காலங்களில் பழைய இந்தியன் வங்கி ரோட்டில் பிரதானமாக மழை வெள்ளம் தேங்கி நிற்பதனால் கடை நடத்துகின்ற வாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு விபத்துகள் ஏற்படும் அபாய நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நெடுஞ்சாலைத்துறையும் நகராட்சியும் இணைந்து ரோட்டின் நடுவில் ஒரு வடிகால் அமைத்து அந்த வடிகாலில் செலுத்த வேண்டும். செலுத்தினால் ரோட்டில் உள்ள தண்ணிகள் தேக்கமின்றி செல்லும். மேலும் 2 இடங்களில் பல ஆண்டுகளுக்கு முன் சமுதாய சீர்திருத்த இயக்கத்தின் சார்பில் காகித கப்பல் விட்டு சரி செய்யப்பட்டது ரோடு மற்றும் வடிகால். இந்த வடிகாலை எல்லாம் மூடிவிட்டார்கள். பொதுவான வடிகாலை மூடிவிட்டதனால் இன்று வரை அந்த தண்ணீர் மழை காலத்தில் தேங்கி நிற்கிறது 2 இடங்களில். இதை உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையும் மற்றும் நகராட்சியும் உடனடியாக செய்து மக்கள் உயிரை காக்க வேண்டும் என்று ஹியூமன் ரைட்ஸ் சார்பாக வலியுறுத்துகிறோம். மேலும் இது சம்பந்தமாக நடுவீதியில் அமர்ந்து போராட்டம் நடத்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைப்பின் சார்பில் மக்களிடம் இருக்கும் குறைபாடுகளுக்காக HRO அமைப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தும். ஆங்காங்கே உள்ள பொதுமக்களை குறை கேட்டு இந்த பேரணி நடத்தப்படும் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.